மூணாறு டே 3. ஒரு 6 மணிக்கே மூணாருக்கு வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம். ஆனால் கொஞ்சம் இங்கேயும் மழை. அப்படியே அங்கேருந்து ரூமுக்கு வந்து நல்லா சாப்பாடெல்லாம் வெளியே போய் வாங்கி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டோம். வேணும் மணி காலைல பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு சரியான பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம். சீக்கிரமா தூங்கிடும். ஒரு 12 மணிக்கெல்லாம் சீக்கிரம் தூங்கிட்டேன் நான். ஆமா, இன்னைக்கு 12 மணிக்கு கொஞ்சம் அதிகம் தான் தூங்குறது டைம் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஊர்ல செம்மையா இருக்கா. ஆக்சுவலா இன்னைக்கு மூணாறுல வந்து மழை ஓவரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, சுத்தி பார்க்கறது முடிஞ்சா போய் பார்ப்போம். சென்னை இது போலாம், கோயில் திருப்பூர் பழனி. ஆமா, மூணாறுல சுத்த முடியலன்னா பழனி கோயில் பார்த்துட்டு சென்னை ரிட்டர்ன். ஆனா சுத்தலைன்னா கூட இங்க வந்து அந்த கிளைமேட் செம்மையா இருக்கு. இந்த கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணணுமா தான். நாங்க நிறைய வியூ பாயிண்ட் பார்த்தோம், நிறைய லொக்கேஷன் பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல டூரிஸ்டான லொக்கேஷன்லாம் ஒன்றும் நாங்கள் போகல. இன்னைக்கு போக முடிஞ்சா போவோம். ஏன்னா இன்னைக்கு மழை இருக்குன்னு இருக்காங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, பார்த்துட்டு இருக்காங்க பசங்க எல்லாம். சொன்னா மழை பெய்யறதுக்கு வச்சு கீழே இறங்கி மூணாரை விட்டு கீழே இறங்கிடுவோம். இதான் நம்ம இருந்த ரூமு. இதான் நம்ம ரூமு. ஏன்னா பசங்க தான் காலைல போல வழக்கம் போல வாய்ஸ் ஓவர்ல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ளூ ரேஞ்சர் பாருங்க அப்படி நிக்கலாம். டீ ஏத்திட்டு இருக்காரு மாஸ்டர். ஹாய் गाइस, காலைல டிஃபன் சாப்பிடுறதுக்காக ரெடி பண்ணிருக்கோம். பசங்க டீ போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மேகி ரெடி ஆகுது. ஏன்னா இது ஃபாரஸ்ட்ல வரதுனால வந்து மோஸ்ட்லி உள்ள வந்து கடைங்க நிறைய இல்லை. 1 கிலோமீட்டர் போய் வாங்கினது தான் எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. எல்லா ஸ்டேட்ல எல்லாமே இருக்கு, கேஸ். அதனால டீ போட்டு கொடுக்குறோம். போட்டு கொடுத்துட்டு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. மேகிக்கு வந்து இன்னும் வந்து வேலை ஆரம்பிப்போம். ஓகேவா? நல்லா சாப்பிடணும். நாங்கள் தான் சாப்பிடணும். பாருங்களா, அவர் வடசட்டி தூக்கிட்டு போறாரு. வடசட்டியா பத்து வைக்கிறாரே. ஸ்குவாட் பாத்துங்க, பத்து வச்சிட்டாரு அவரு. எரியுது அடுப்பு. வயிறு எரியுது. எங்க அம்மா பார்த்தா வயிறு. கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் டு சென்னை. மக்களே, பசங்க எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணாறு ஊருக்கு போகிறோம். அங்கே போயிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மூணாருக்கு ஆமாம் ரூமில் விட்டு எல்லாமே கிளம்பியாச்சு. மழை கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது. கிளம்பும் போது 2 வாட்டி மழை பெஞ்சிருச்சு. ஆனால் நின்று தான் கிளம்பணும். இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணாரோட சிட்டிக்கு போகிறோம். நாங்கள் ரூமில் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்தோம். அதனால் ஒரு 5 கிலோமீட்ரு ஒரு எஸ்டேட்குள்ளே வந்துட்டோம். அந்த எஸ்டேட்டை விட்டு போனால் தான் மூணாரோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போக முடியும். இப்போ எஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, எஸ்டேட்லேருந்து மூணாறு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மஞ்சள் விவசாயம், மஞ்சள், ஏலக்காய், இஞ்சி. இங்கே அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க உங்களுக்கு. லைட்டாக இரும்பல் வேறு நைட்டெல்லாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுது. இன்னும் லைட்டாக இரும்பல் இருந்தது, பரவாயில்ல. இன்றைக்கி ரைடு எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ மழை ரொம்ப பெஞ்சதுன்னா நாங்கள் சென்னை இது மழை மூணாரை விட்டு கிளம்பிடுவோம். மழை ஓவராக இருந்ததுன்னா. இன்றைக்கி மழை இல்லை, லைட்டாக சின்ன சின்ன இடம்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா போயிட்டு சில இடத்த சர்வே பண்ணுவோம். ஆனால் இந்த ரோடு ரொம்ப டஃப்புங்க. ஆனால் இது வந்து ப்ரைவேட்டான எஸ்டேட்டில் இது. அதனால் என்னன்னா ரோடு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக போடல. ரொம்ப ரோடெலாம் உடஞ்சி போய் பள்ளம் மேடாக இருக்குது. நைட்லாம் வந்தோன்னா கும்மி இருட்டு. அதனால தான் வீடியோ எடுக்கல. அதனால சரி காலையில் எடுத்துக்கலாம், போகும்போது ரிட்டர்ன் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காச்சு. ஃபுல்லாக மலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா மரம்லாம் விழுந்துருக்கு. மரம் விழுந்து வெட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல மூணாறில். டீ இங்கே ஆக்சுவலாக டீ கடை வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வேலை ஓடிட்டுருக்கு. அடுத்த வாட்டிலாம் வந்தால் கன்ஃபார்ம்டாக இங்கே டீ வந்து டீ சாப்பிட்லாம். ஸ்டே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா அந்த ரூம் நல்லா, லொக்கேஷன் நல்லா லொக்கேஷனு. உள்ள சர்வீஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணல.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஃபோன் பண்ணி அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 5 கிலோமீட்டர் அவங்க திருப்பி இந்த ரோடு 5 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர் ரோடு அவங்க திருப்பி வந்து நம்மளுக்கு எதுனா சின்ன வேலைனா கூட வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்களே நைட் 5 கிலோமீட்டர் போய் சுற்றி பண்ண நம்ம எல்லாரும் சாப்பாடு பசங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபாகால தான் மூக்கில் ஏறுதா ஹெவியாக, அது ஒரு மாதிரியா இருக்குது. நல்லா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குங்க மூணாறு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணாறு இந்த ஃபாகுக்கு பேர் போனதுன்னு நினைக்கிறேன். ஊருக்கு எந்த பக்கம் திரும்ப ஒரே பனிமூட்டமாகவே இருக்குது. என்ன இது பனிமூட்டமாக இருக்குது அப்படின்ற ரஞ்சிக்கு ஒரே பனிமூட்டமாகவே இருக்குது. வெல்கம் டு மூணார். யாராவது நீங்கள் மூணாருக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீசன் இப்போ வராதிங்க. இன்னும் 2 மாதம் 3 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் வாங்க, நல்லாயிருக்கும். இன்னும் கிளைமேட் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் இந்த மழை டைமில் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ட்ரிப்பை தள்ளி போய் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் சரி, மழை வந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களே எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பசங்க தான் முன்னாடி போகிறது எல்லாரும். ஃபாக் அப்படியே. ஆக்சுவலாக இது வந்து மொத்தம் 2 மலை ஏறி இறங்கணும். இப்போ நம்ம ஒரு மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம், இன்னொரு மலை ஏறணும், திருப்பி இன்னொரு மேலே இறங்கணும். அது இறங்கினா தான் நம்மளுக்கு மூணாரோட வியூ வரும். மூணாரோட ஏரியா. அங்கே போயிட்டு ரூம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ரூமோட ஹெட் ஆஃபீஸ். அங்கே ஆஃபீஸ் கீழே தான் இருக்குது. அந்த ஆஃபீஸ் ரூமில் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து மூணாரை கொஞ்சம் தூரம் போய் சுற்றி பார்க்க முடியாதுன்னு பார்க்கலாம். எதனா போய் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 இந்த வாட்டி வெளியே வந்து நிறைய இடம் ரைடு நல்லா பண்ணோம். ரைடு, ரோடு, என்ஜாய்மெண்ட்டு, ஃபன்னு அதெல்லாம் நிறையவே இருந்தது இந்த வாட்டி ரைடில். கொஞ்சம் பிளேஸ், அந்த சுற்றி பார்க்குற பிளேஸில் மட்டும் நாங்கள் அந்த நிறைய போகல, லொக்கேஷன்லாம் நிறைய போகல. கொடுக்குமலையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த லொக்கேஷன் போகல, ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம். ஏன் மிஸ் பண்ணிட்டோன்னா மழை, அங்கேயும் மழை பெஞ்சுது, அதனால் மேலே அலோடு இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, அதனால் அப்படியே மூணாறு கிளம்பிட்டோம். இப்போ மூணாறுலேயே ரொம்ப மழை அதிகமாக இருந்ததுன்னா டேரெக்டாக பழனி போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். பழனி போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே விட்றா சென்னைக்கு வண்டியான்னு விட வேண்டியது தான். மனித தொடர்பே இல்லைங்க அங்கே. நெட்டு ஒய்ஃபை இருக்குது, ஆனால் வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணல போல இருக்குது. சரி ஒன் டே நைட்டுக்கு எதுக்கு நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணோம், நான் விட்டுட்டேன். ஆனால் பசங்க எவ்வளோ ஃபோன் பண்ணி அந்த ரூம் காரிட்ட கேட்டுன்னு இருந்தாங்க. ஒரு டிவி மட்டும்தான்ப்பா இருக்குது, நீங்கள் பாருங்கள், நான் ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ஆனால் ஆகலை அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நாள் நைட் ஃபோன் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வீடியோ வந்து இன்றைக்கி முடிச்சிருப்பேன். எடிட்டிங் பண்ணி போடலான்னு பார்த்தேன். சரி ஒய்ஃபை இல்லை, அதான் எடிட்டிங்கில் மட்டும் 50% எடிட்டிங்கை முடிச்சு வச்சுருங்க. ஃபஸ்ட் வீடியோ கொடுக்குமலை பிளாகை. மூணார் டு கொடுக்குமலை வந்து தனியாக வரும். இது வந்து கொடுக்குமலை வந்து நாங்கள் இன்னும் தனியாக போட்டுருவேன், மூணாறு தனியாக போடுவேன். ஏன்னா அந்த கொடுக்குமலை வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் கொடுக்குமலை வீடியோ போனால் மூணாறு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் கொடுக்குமலை வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா வியூவில் வேறு லெவலு, பயங்கரமாக பாடி நம்ம வியூங்க. ஆமாங்க, இங்கே ஒன்றும் சொல்ல மாத்திரம் பார்த்தீங்களா, இங்கே நிறைய அட்டைப்பூச்சி, இந்த ரத்தப்பூ குடிக்கணும் அட்டைப்பூச்சி இங்கே நிறைய இருங்க. அது அந்த குட்டி குட்டி பூச்சிங்க கொஞ்சம் அதிகம் இங்கே. அதனால் நம்ம எப்போவுமே ரைடிங் கேஸு அதெல்லாம் போடும்போது நல்லா 4-5 வாட்டிக்கு உதிரிட்டு போட்டால் உடம்புல அங்கங்கே காயங்கள் வருவதே தவிர்க்கலாம். என் கூட வந்து 3 பேர் அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. அதான் அட்டைப்பூச்சி கடிச்சதுன்னா எப்படின்னா நம்மளுக்கு அதை ஒட்டிட்டு மேலே ஒட்டுனுங்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பிச்சாங்கன்னா ரத்தம் பொதன்னு வருது, லைட்டில் பொதன்னு நிறையாவே வருது. வியூவில் எப்படி இருக்குது மூணார் கிளைமேட்? ஆனால் நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த தடவை மழை பெஞ்சால் வேறு லெவலில் கிளைமேட்டு. மழை பெஞ்சால் கொஞ்சம் இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மழையே இருக்கணும், வெயிலே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்கணும். மூணாரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டேன். ரைடிங் கேஸை கைட்டிட்டு ரெயின் கோட்லாம் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா மழை நேற்று நைட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, லைட்டாக கோல்டு வர. எதுக்கு தேவையில்லாம மழை நினைச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரைடிங் கேஸ்லாம் கைட்டிட்டு போன போட்டேன். மூணாவது செம்ம ஸ்டே. நம்ம இந்த ஸ்டே வந்து நல்ல ஸ்டேங்க. லொக்கேஷன் பயங்கரமான லொக்கேஷன், நல்லா இருந்தது, ஜென்யூனான ஒரு லொக்கேஷனு. ஒரு நல்லா அழகாக டீசெண்டாக இருந்தது ஏரியா இடமும். ஆனால் என்ன அந்த ஃபுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து பசங்க இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் உடுப்பா ஒரு நாள் மனித தொடர்பே இல்லாமல் வாழ்ந்து பார்ப்போம்ப்பா. ஒரு 12 மணி நேரம் மனித தொடர்பு இல்லாமல் இருக்கணும்னா கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு. இல்லை தலைவரே நெட் இல்லை தலைவரே எல்லாம் கதறாங்க ஒரு பக்கம். நெட்டு தானேப்பா இல்லை, நாங்களாம் 90 கிட்ஸ்ப்பா, நாங்கள் நெட் இல்லாமலே வாழ்ந்துருக்கோம்ப்பான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு நைட்டு ஒரு ஆர்குமெண்ட்டே போயிடுச்சு. நாங்கள் 2K கிட்ஸு, நீங்கள் 90 கிட்ஸுன்னு. நம்ம கூட வந்து ஒரு 4-5 பேர் வந்து 2K கிட்ஸு, 4-5 பேர் வந்து 90 கிட்ஸு. பாதிக்கு 50% எல்லாம் அவங்க. நான் ஈமேன் பார்த்தேன், நான் சூப்பர்மேன் பார்த்தேன், நான் ஸ்பைடர்மேன் பார்த்தேன். ஒரே ஃபன்னாக இருந்தது நைட்டு.
இதில் வர 90 கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸுக்கும் நைட்டு ஃபைட்டே வராத ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு அதான் செம்ம பண்ணுங்க நைட்டு. அதான் அதில் எடுக்கல. ஏன்னா வந்து சரி அவங்க ஏன்னா பசங்க எல்லாமே சட்டெல்லாம் இல்லாமல் உட்காந்துருந்தானுங்க. சட்டை கிட்டலாம் கட்டி போட்டு எல்லாம் யூனிஃபார்ம் இல்லாமல் உட்காந்துருந்தானுங்க. சரி ஓகே இதுக்கு யூனிஃபார்மோடு இருக்கிறானுங்க, அதனால் அதெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு எடுக்கல. பசங்க ஒரு வியூ காட்டுறாங்க, போய் பார்க்கலாம் இருங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அப்படியே லைவாகவே காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கிணறா இல்லை ஏதோ டேம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க தண்ணிக்கு கோசமே. செம்ம க்ளீனாக இருக்குது, குளம் மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்தீங்களா பச்சை பச்சேன்னு இருக்குது. தண்ணி செம்ம வெள்ளையாக இருக்குங்க. ஏய் ஆழம் இருக்குது, இது சென்டர் அப்படி இப்படி போகுது ஆழம் தெரியுதா? அட்டைப்பூச்சி ஏற்றினுவா மேலே. இவங்க அட்டைப்பூச்சி அதிகங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அடிக்கடி காலு கையெல்லாம் செக் பண்ணிடணும், இல்லைன்னா அட்டைப்பூச்சி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடுது உள்ளே இருந்து. இவர் அட்டைப்பூச்சியில் கடி வாங்கிட்டாரு. ஒரு 2-3 கேஸ் அட்டைப்பூச்சியில் நல்லா பாட்டு பாட்டாங்க. சரி பசங்க கொண்டா நிற்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறம் எடுக்கிறேன். கொஞ்சம் அப்படியே பாக எடுத்துகிட்டு ரன்னிங்கில் பேசலாம். போ 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 கிளம்பு கிளம்பு கிளம்பு. அவ்வளோதான், திருப்பி ரயிலை கண்டினியூ பண்ணிட்டோம். அப்படியே இந்த ஒரு 5 கிலோமீட்டர் கொஞ்சம் இந்த அளவுக்கு தான், நாங்கள் ஃபுல்லாக அப்படியே பச்சை பச்சேன்னு இருக்கும். ஒரு மேடு பள்ளம் இருக்கும், அங்கங்கே ஃபால்ஸ் வரும். இதெல்லாம் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் தான் பசங்க கூட வந்தது. ரொம்ப அப்படிதான் நல்லாயிருக்கு, மூச்சு விட முடியல. இதெல்லாம் வேறு லெவலுங்க, உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கெல்லாம் இருந்தால் ஒரு 4 நாள் 5 நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி ரூம் எடுத்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணி அதோட அப்படி ஊறணும். அதுதான் லைக்கு, அதுதான் நல்லாயிருக்கும். என் இனமடா நீ, அப்படிதான் சொல்லணும். போகும் வழியை கேட்டேன்னு அப்படியே பாட்டை போட்டுன்னு சும்மா அப்படியே போகிற வழியே போயிட்டே இருக்கணும். சரி ஓகே, ஒன்றும் நல்லா இடம் பேசி அந்த மாதிரி ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். நம்ம இதே லைன் பண்ணி வந்தோம்னா ரொம்ப நேரம் வீடியோ போயிடும். இங்கே பார்த்தீங்களா சொல்லி முடியல, ஒரு ஃபால்ஸ் அப்படியே ஒரு தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஆறுங்க தான் வந்து என்ன ஆகும்னா, சரி இந்த மாதிரி மலையில் பெய்கிற தண்ணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக சேர்ந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். அது அப்படியே ஆற்றோட சேர்ந்து போய் கடலில் இறங்கும். அப்படியே போய் டேமுக்கு போய் நின்றோம். டேம்லேருந்து அதுக்கப்புறம் மக்கள் யூஸ் பண்ணிட்டு மீதியை கடலில் திறந்துட்டுருவாங்க. இதுதான் நார்மல். இந்த மலைகளில் வர அந்த பனி, இந்த ஃபாக், இதுதான் வந்து மழையாக வந்து உருவாகுது. மேகங்கள் தான் நம்மளுக்கு மலை அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் தான். மறுசுழற்சி, திருப்பியும் கடலுக்கு போவோம், ஆவியாகி திருப்பியும் மேலே போவோம், திருப்பி ரிட்டர்ன் வந்து மலைக்கு வரும். மறந்துட்டேன், நீராதாரம் தான் நம்மளோட முக்கியமான ஆதாரமே. இங்கே வேறு நான் வரும்போது பார்த்து 2 இடத்துல சரிஞ்சு வேறு இருந்தது. இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது. இந்த இடத்துக்கு பள்ளம் இல்லை, ஆக்சுவலாக பள்ளம்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி குட்டி பள்ளம் தான். விடோ பயந்துட்டேன். கல் கல் உங்க தெரியுதா, அப்படியே ரெட் அலர்ட் ஆமாம். இது இன்னும் நேரம் கீழே தான் போகுமா, அதனால் இது வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே மண் சரிஞ்சு ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பி மண் சரிஞ்சாமல் இருக்கிறதுக்கோசம் ஒரு இடத்துலலாம் அப்படியே பாட்டு போட்டு கேட்டுனே போகலாம். என்ன காப்பிரைட்ஸ் வைக்க வச்சுலாம், இந்த சரிகம பத நிசா அப்படின்றவன் வச்சு ஆப்பை வச்சுட்டு காப்பிரைட்ஸு இதுக்கே வச்சாலும் வைப்பான். இப்போ சரிகமான்னு சொன்னதுக்கு. ஆமாங்க, இப்போலாம் வர வர சின்ன ஒரு ஆடியோ கூட எடுத்து யூஸ் பண்ண முடியல யூடியூப்பில். வச்சா ஸ்ட்ரைக்கு, இந்த ஸ்ட்ரைக் கிளம்பு. வீடியோ நான் போன வாட்டி இந்த வீடியோ எடுத்து போடுறேன், அதில் ஒரு ஆடியோவுமே இல்லை. பின்னாடி ஒரு ரேடியோவில் ஒன்று ஆடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தான். ஆனால் பாவின்னு நினச்சி அதுக்கப்புறம் அந்த ஆடியோவை கட் பண்ணிவிட்டு, அந்த பிட்டை கட் பண்ணிட்டு அந்த கொடைக்கானல் ட்ரிப் வீடியோ போட்டேன்.
அது போட்டு வேற 19 பேரோ 20 பேரோ உடனே பார்த்துட்டாங்க. ஐயோ நாடா 19 பேர்கிட்ட பார்த்துட்டு போய் ஸ்ட்ரைக் அடிக்குதுடா சொல்லி சொல்லிட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு டெலிட் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ டெலிட் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த இது மட்டும் எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்து போட்டேன். நல்லா இருந்ததுங்க கொடைக்கானல் ரைடு. செம்ம ஃபாகு இது பார்த்தீங்க. அப்படியே ஃபாக் எப்படி பார்த்தீங்களா? அரே வா வரே வா வரே வா 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேற லெவல் மூணாறு வேற லெவல். தாராளமாக மூணாருக்கு வாங்க. செம்ம இடம் இப்போ எங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னு கேட்டால். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சில பேர் ஒர்க் பண்ணுறவங்க. அதனால் அவங்க எல்லாமே டைமிங் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு நாள் லேட்டாக தான் வந்தோம். கிளம்பும் போதே ஒருத்தரால் ப்ராப்ளம் ஆகி ப்ராப்ளம் இல்லை, ஒரு வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி வை இதே நம்மளுக்காக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதை நான் பண்ணுவாங்க நம்மளுக்கோசமும். வண்டி ப்ராப்ளமும் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு நாள் கேன்சல் இதுவாகிடுச்சு. இருந்தாலும் குரூப்பாக வர்றது நல்லாயிருக்கும். நம்ம மொத்தம் 9 பேர். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும்போது 8 பேர். ஒருத்தர் வந்து சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்து அப்படி நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பிளாக்ல சொல்லியிருக்க மாட்டேன் 8 பேர்னு இருப்பேன். சாரி, சேலத்துலேருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணதை வந்து நான் பிளாக்ல மென்ஷன் பண்ணல, ஞாபகம் வரல பண்ணிட்டு அவர் வந்தது. அவரும் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிப்பா. அவ்வளோதான். எல்லாமே அவங்க இன்ஸ்டாவில் அவங்க ஹீரோ. அவ்வளோதான். அப்படி ஜாலியாக ஹீரோவாக இருக்கிறாங்க. அவர் ஒரு ஹீரோ. எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது இங்கே வந்து டீ எஸ்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மலை ஏறணும்னு சொன்னது. ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம். இப்போ 2வது மலை இப்போ ஏறி இப்போ அதில் ஏறப்போம். இறங்கி அதில் ஏறப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மலை வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு மலை தான் வந்து நம்ம 2 மலை ஏறி இறங்கணும். ஒரு மலையில் ஆஃப் மலையில் இருந்தோம், பாதியிலே மேலே இருந்தோம். டேம் வந்து நைட்டு மலைன்றனால நிறுத்திட்டேன். அந்த டேமை தாண்டிட்டால் நம்ம ஊருக்குள்ளே போய்டுவோம். நானும் ப்ளாகை கட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரளாக்குள்ள அலோடு இல்லைன்றனால மோட்டோ ப்ளாக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கோச்சிக்காதீங்க. நான் வந்து இப்போ தான் மவுண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மவுண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மவுண்ட்டு கிடச்சிதுன்னா மவுண்ட்டை மாட்டிடுவேன். அவரும் ப்ளாக் எடுக்கணுன்றாரு. சரி ஓகே நானும் கொடுத்துட்டேன். 2 வீலர் மவுண்ட் இருக்குது. அதுனா ஆடியோ மட்டும் கட் ஆகிடும், ஆடியோ பேச முடியாது. லொக்கேஷன் பெஸ்ட்டு லொக்கேஷன் வந்தோன்னா அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே காய், கோச்சிக்காதீங்க. ஃபன் பண்ணியிருந்தோம் நைட்டெல்லாம் உட்காந்து. சிரிப்பு தாங்க முடியல எனக்கு. இரும்பி ஒரு பக்கம் இரும்பல் வருது. டே சிரிக்க முடியல ஒடுங்கடா அப்படின்ற. அதுக்கப்புறம் எப்போ அதே வாமிட் எடுத்துகிட்டு சாப்பிட்டது தான் சிரிச்சு கவனம் விடுவேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டேன். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். வெளியே வந்து இந்த எப்படி சொல்லணும்னா போன மாதம் போன ரைட்லேருந்து அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். ரிலாக்ஸ் ஆகலாம் தெரியல. எப்படி சொல்லணும்னா அமைதியை தேடாதே. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு டைலாக் அதாங்க, அமைதியை தேடாதே அமைதியாக மாறிவிடுன்ற மாதிரி அமைதியாக மாறிடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேட்டு நீங்கள் வந்து அமைதியை தேட தேவையில்லை, நம்ம அமைதியாக மாறிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவாகி. நான் யாருக்குங்க சொல்கிறது, யார் சொன்னாலும் சிரிப்பாங்க. ஃபாக் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். சாரி தொலைச்சிட்ற இருங்க. அப்பப்போ கேமரா வேறு செக் பண்ண வேண்டியது. ரெயின் கோட்டு போட்டது நல்லது, இல்லைனா குளிர் இருக்கும் நேரத்துக்கு. இல்லை இந்த ரெயின் கோட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து உள்ள ஹீட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ? இப்போ மலையை விட்டு கீழே இறங்குறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜு ஏறிட்டோன்னா அதோட மூணாறு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் வந்து கேமரா கைக்கிடுவேன். நம்ம மூணாறில் கேமரா நாட் அலோடு. அதனால் இதுதான் மூணாறு மலை. சாரி, இது மூணாறில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மலை இருக்குது. போய் பசங்க வந்து தெரியுங்களா, பிரிட்ஜு தெரியுதா, செம்மையாக இருக்கா? அப்படியே அந்த இடத்துல போயிட்டு கேமரா கைட்டு வச்சுட்டு வேலை முடிஞ்சுது. மூணாறு பிரிட்ஜு
அவ்வளோதான், இதோட மூணாறு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஓகேவா? போலீஸ்காரெல்லாம் இருக்காங்க, கேமரா கட்டி வச்சுருவோம். அப்படியே போறீங்க. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா போட்டிங் போறோம். இப்பெல்லாம் வந்து சம மழை இருந்தாலும் ஸ்பீட் போட்டு கிடைக்கல. அதனால நார்மல் போட்ல வந்து மக்களா பேசஞ்சர் ஆயிடுச்சு எடுத்துக்கிறோம். ஆன்லைன்ல தான் புக் பண்ண சொன்னாங்க, ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கோம். இது ஏதோ 10 நாள் ஆச்சான் கேரளால ஆர்டர் போட்டு. அதனால ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்து போட்டிங் போறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க போற மூணாறு ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் போற லொகேஷன் இதுதான். ஓகேவா? அப்படியே திருப்பி மூணாறுல போட்டிங் சேர்க்க போறீங்க. விளையாடுறது அதெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம போட்டுக்கு முதல்ல போவோம். ஸ்லிப்பரே போட்டுருக்கலாம் போது ஷூ போட்டணும்ட்டு ஒரே மலைக்கு அதுக்கும். ஆக்சுவலா இப்போ போட்டிங்க்கு இதான் ரேட்டு 150 ரூபா. இந்த போட்டா இருந்தா ஃபாஸ்ட் போட்டா இருந்தா 250 ரூபா ஒரு ஆளுக்கு. ஃபுல்லா போட்டிங்கோட ரேட்டு. வாங்க அப்படியே போட்டுக்கு போயிட்டு வாங்க வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாம் நம்ம பசங்க தான். இந்த போட்ல தான் நம்ம இப்போ போறோம். போட்டிங் பிளேஸு இந்த லேக் அப்படியே ஃபுல்லா ஒரு லேக்குங்க. டோட்டலா ஒரு லேக்கு. இங்க பாத்தீங்கன்னா யானைலாம் வச்சிருக்காங்க. யானை, அதுக்கப்புறம் ஒரு கடைங்க, சில கடை இருக்கு, டிக்கெட் புக் பண்ற இடம். ஓகே, போட்டிங் கிட்ட போயிட்டு போட்டிங் எடுக்கும்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். வாங்க அந்த இடத்துக்கு போறோம். அங்கதான் போட்டிங் இருக்கு. அங்க போவோம், போட்டிங் என்ஜாய் பண்ணுவோம். இந்த வாட்டி ஃபன் பண்றோம். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய சுத்தி பார்க்க முடியலன்னு சொல்றதுக்கு இல்லை, நல்லா தான் இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் மழை, அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அப்படியே போக போக நல்லா இருக்கும். அது வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. அப்புறம் எல்லாம் வேகமா போட்டிங் போறானுங்க. இந்த போட்ல தான் போறோம் நம்ம இப்ப. அந்த போட்ல தான் போறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் அலோடு இல்லைன்ட்டாங்க, மழை பெய்யுது இல்லை, நல்லா அலோடு இல்லைன்ட்டாங்க. இந்த போட் ட்ரை பண்ணோம், பைப்பில் பஞ்சர் ஆயிடுச்சான். அதனால வந்து அந்த போட்டில் எடுத்து சொல்லிட்டாங்க. ஸ்பீடு இல்லை சார், இந்த போட்டு 9 பேர் போகிறோம். இந்த போட்டில் போகிறோம். ஒரே போட்டில் தான் 9 பேருமே போகிறோம், மொத்தமாக போகிறோம். முக்கியம் குமாரே, ரொம்ப முக்கியம். பேராசூட் எங்க இருக்கு? ஆமா, அதுவும் சேஃப்டி வேணும்ல. மறந்துட்டான், பேராசூட்டா மறந்துட்டான். 3 ஓகேவா? வாங்க போட்டு கிளம்பா. மக்களே, நம்ம போற போட்டா தான் பாத்துங்க. ஏய் நான் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. இது எல்லாமே
தண்ணி இப்போதான் நின்னுது. அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த போட்டில் தான் போனோம். எல்லாம் இறங்கியாச்சு. அதான் வாமா பண்ணுப்பா. வேற ஒன்று தெரியல, இவங்க எதுவும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. மக்களே, போட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம். எல்லாம் போட்டிங் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்றது நம்ம டுபாகூர் கேப்டனை கேட்டால் தான் தெரியும். அவன் எங்கே போகிறோன்னு கேட்டால் தெரிலன்றான். இதுக்கப்புறம் ரூமுக்கு போவோமா இல்லைங்க சாப்பிட போவோமா? இப்போ போய் வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் அப்படியே ரைட் பண்ணி வந்தாச்சு. எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஏய் மாஸ் பண்ணுறா. ஒன்ஸ் மோர் கத்துறா கத்து ஒருத்தரதா கத்துங்கப்பா. கத்த போறாங்களா? கத்துங்க. அவள் ஆறு நச்சது கூட இல்லையா கேக்குதுடா. This is mechanism. நல்லா இருக்கு. கத்ரா இப்ப கத்ரா உள்ள எவனாச்சும் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ஏய் யாரா அங்க இருந்து கத்துறவா? நேர்ல வந்து பேசுறா. எது பார்த்தாலும் அங்க நின்னு எவனோ கத்தின்னு இருக்கிறாங்க. நாங்க கூட எக்கோ தான் அடிக்குதுன்னு நினைச்சோம். அட் டைம்ல ரிப்பேர் கட்டலாம். ரெடி மாஸ்டர் மாஸ்டர் गाइस எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கறாங்களா? அண்ணா என்ன டயர்டா வர என்னடா பிரச்சனை? அப்படியே கேட்னே இருக்கணும். ஆக்டிவாவே கும்பலா போட்டோ எடுக்க போறோம். வந்து எனக்கு இடம் மட்டும் சொல்லுங்க. இதான் குரூப் போட்டோ. ஆக்சுவலாக இதான் எக்கோ வேல்வி. நம்ம வந்து பார்த்துட்டோம். இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பச்சை பசேன் இருக்கு. என்னால் தொண்டை வலிக்குது, எனக்கு இரும்பல் வேற இல்லையா? இப்போ அதுக்கு ஆள் வச்சு கத்த போகிறேன். வா கத்து. இங்கே நின்று கத்து. என்ன கத்துட்டா? கோபாலு அடி இருக்காது. சவுண்ட் கேட்சாங்க? கேட்டுச்சு. கோபாலு கேட்டுச்சு. வேற என்ன? இன்னொன்று வேற ஒன்றும் இல்ல, தொண்டை கொஞ்சம் கரகர. அதுதான் நான் சின்சான் கத்து. சூப்பர்மேன் கத்து. ஹாய் காய்ஸ், இதுதான் எக்கோ பாயிண்ட். உள்ள வந்திருக்கோம். எல்லாம் கத்தியிருந்தாங்க. நம்ம தொண்டை நாய் தான் நாய்ஸ் இருந்தாலும் நம்ம கத்த முடியல. வியூலாம் பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. வீடியோ போட்டிருப்போம் பாருங்க, நல்லா இருக்கும். ஃபால்ஸ் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வியூ அட்டகாசமா இருக்கு. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நேரம் ரூமுக்கு போறோம். ரூம்ல இருந்து பசங்க போய் ரெஸ்ட் எடுத்து தூங்க போகிற மணி 6 ஆக போகுது. அதனால ரூமுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ தான் வந்தோம். நம்ம பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. சரி, அதனால என்ட்ரி இங்கே போட்டு நிறுத்தி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். எதையும் பார்க்கணும்ல, வந்துட்டு பார்க்காம போனேன். இப்படி எவ்வளோ ஃபால்ஸ் அழகாக. மக்களே, நாங்கள் அடுத்த நாள் போகிற வியூ பார்த்தீங்கன்னா சென்னை. ஆமாம், ஆக்சுவலாக சென்னை கிளம்பிட்டோம். பை. நான் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இதோட சென்னை ப்ளாகில் மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.